இலங்கைக்கு இன்னும் ஒரு பேரொன்று இருக்குது, ஆசியாவின் அதிசயம் என்று சொல்லி. ஏன் அந்த பேர் வந்துன்னு சொன்னால், இலங்கையில் நடக்கிற பல சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேர் சரியான பேர் தான்ன்றதை நீங்களே ஒப்புக்கொள்வீங்கள். ஆசியாவின் அதிசயம். ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், கிரவல் ரோட்டில் வந்து கார் ரேஸ் நடத்துறது. அதாவது வந்து கிரவல் ரோட்டில் நீங்கள் இப்போ சைக்கிளில் போயிட்டு பிரேக் அடித்தாலே சைக்கிள் நிற்காது. ஏன்னு சொன்னால் வழுக்கி கொண்டு போகும், சறுக்கி கொண்டு போகும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய கார் ரேஸை வந்து கிரவல் ரோட்டில் நடத்தி அதை கொண்டு போயிட்டு ஆக்களுக்கு மேலே இடித்து அதில் தேவையில்லாமல் ஆக்கள் எல்லாம் கொண்டு இந்த மாதிரியான அதிசய சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் தான் நடக்கும். இது மாதிரியான பல அதிசயமான சம்பவங்கள் இலங்கையில் நடக்கிறபடியாக தான் இலங்கையை வந்து ஆசியாவின் அதிசயம் என்று சொல்றது. அதே மாதிரியான ஒரு சில சம்பவங்களை தொகுத்து தான் இந்த காணொலியில் சொல்ல போறேன். வாங்க எல்லா அதிசயமான சம்பவங்களையும் பார்ப்போம். தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மே மாதம் 1ஆம் தேதி மேதின கூட்டம் நடந்தது. நாடு முழுவதும் பயங்கர பரவலாக நடந்தது. எல்லா இடமும் எல்லா கட்சிகளுமே வந்து ஆக்களை கூட்டி மேதின கூட்டம் என்று சொல்லி நாடு முழுக்க நடத்தினவே. மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடத்தினவே. ஆனால் மேதினம் என்றால் என்ன? தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காகவும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை வலியுறுத்துறதுக்காகவும் அவர்களுடைய சேவைகளை பாராட்டுறதுக்காகவும் அவர்களை மதிப்பளிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி முழுக்க தொழிலாளர்களோட சம்பந்தப்பட்டதுதான் தொழிலாளர் தினம். இப்போ அந்நியர் தினம் என்று சொன்னால் அது முழுக்க அம்மாவோட சம்பந்தப்பட்டது. தந்தையர் தினம் என்று சொன்னால் அது முழுக்க அப்பாவோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி தொழிலாளர் தினம்ன்றது தொழிலாளர்களோட சம்பந்தப்பட்டது. ஆனால் இலங்கையில் நடந்த தொழிலாளர் தின ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், கூட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தொழிலாளர்களை பற்றி எந்த விதமான பேச்சையும் மூச்சையும் காணல. முழுக்க அரசியல். நான் ஆட்சிக்கு வந்தால் அது செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வேன், நான் அப்படியான பயணத்தை செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி முழுக்க அரசியல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த 98 விதமான கூட்டங்களும் வந்து அரசியல் கூட்டங்கள் தான். இதில் வந்து தமிழ், சிங்களம் என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இருந்த மாதிரி தெரியல. எல்லாருமே அதே தான், அதே பல்லவிதான். இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்தில் 364 நாளும் வந்து தொழிலாளர்களை போட்டு படாத பாடு படுத்துறீங்க. அவர்களுடைய ரத்தத்தை வந்து உறிஞ்சுறீங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் அந்த மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய மே தினம். அந்த ஒரு நாள்லையாவது அவர்களை பற்றி கதைப்ப முடியல, அவர்களுடைய உரிமைகளை பற்றி கதைப்ப முடியல. அல்லது ஒரு கட்சி வந்து இந்த கட்சியினராகிய நாங்கள் வந்து எங்களுடைய தொழிலாளர்களை மேம்படுத்துறதுக்கு, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் இப்படியான ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோம், இப்படியான ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம், இந்த மாதிரியான கொள்கையை வந்து அறிவிக்கிற முடியுதுன்னு சொன்ன மாதிரி எனக்கண்டா இந்த காதில் விழவே இல்லை. எல்லாருமே வந்து தங்களை பற்றியும் தங்களுடைய சுயபுராணங்களை பற்றியும் தாங்கள் அடுத்த தேர்தலில் வெண்டா என்ன செய்வோம்ன்றதை பற்றி தான் முழு பேரும் கதைச்சு கொண்டவே. எனவே மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். அந்த ஒரு நாள் கூட தொழிலாளர்களுக்கு ஒதுக்காமல் அன்றைக்கு தொழிலாளர்கள் தூக்கி ஓரமாக போட்டுட்டு தங்கட அரசியலை கதைச்சது வந்து இலங்கையின் அதிசயங்களில் மிக முக்கியமானது. அதில் இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னு சொன்னால், அதில் உரையாற்றின ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வீரமான அறிவிப்பு கொண்டு விட்டிருந்தார். என்னென்னு சொன்னால், தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளம் வந்து உயருது, இனிமேலும் வந்து 1700 ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி. அதாவது இலங்கையில மலையகத்தில் பெருந்தோட்டங்களில் பணியாற்ற எங்களுடைய சகோதரங்கள் வந்து கனகாலமாக போராடி கொண்டிருக்கணும். அவையின் அடிப்படை சம்பளம் கேட்டு போராடி கொண்டிருக்கணும். ஆனால் அப்பையெல்லாம் கணக்கெடுக்காமல் இப்போ வந்து திடீரென்று 1700 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தவர். அதை அப்பயே நான் நம்பல. என்னென்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, இங்காலே பக்கம் ஒரு அறிவிப்பை விட்டுட்டு மற்ற பக்கத்தால் வேறு ஏதாவது செய்வினம் என்று சொல்லி நெச்சு 24 மத்தியாலம் ஆகல. வெறும் 24 மத்தியாலம், ஒரு நாள் கூட தாங்கல. இதுக்குள்ள வந்து வர்த்தமானில அறிவிப்போம்னு சொல்லி சின்னவே உண்மையிலே வர்த்தமானி வெளியிடப்பட்டது, வர்த்தமானிலேயும் அறிவித்தல் வந்தது. அப்படி வந்தும் கூட 24 மணி நேரத்துக்குள்ள பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கம் சொல்லி இருக்குது, நாங்கள் அந்த அடிப்படை சம்பளத்தை கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படியாகாது. இப்பெல்லாம் வந்து இலங்கை தேயிலைக்கு வந்து அவ்வளோ பெருமதி இல்லை, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி செலவு அதிகமாக இருக்குது, அதனால இலங்கை தேயிலையை வந்து யாருமே பெருசாக விரும்பி வாங்கினோம் இல்லை, எங்களுக்கு அது நஷ்டம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள 1700 ரூபா அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியான்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதியினுடைய பேச்சுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? ஒரு வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? அப்ப இது ஆசியாவின் அதிசயமா இல்லையா? கொஞ்சம் பொறுங்க, இன்னும் அதிசயம் முடியலை. இப்படி வந்து பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லியிருந்தால் எங்களுக்கு ஏற்றுமதியெல்லாம் தடப்பட்டு போச்சுது, இப்போ முந்தி மாதிரியெல்லாம் பெருசாக பிஸ்னஸ் இல்லை, எங்களால் கட்டுப்படி ஆகுதில்லைன்னு சொல்லியிருந்தானே. அப்படி அவைய சொல்லி கொண்டு கேட்குள்ள இன்றைக்கு பத்திரிகையில் வந்து பிட்டிய தலைப்புச் செய்தி வந்திருக்கு. அதாவது ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை என்ற ஒரு சபை இருக்குத்தானே இலங்கையில், அவையில் ஒரு அறிவிப்பு விட்டுருக்கணும். என்னென்னு சொன்னால், இந்த முறை வந்து ஏற்றுமதி வருமானம் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்காம். அதாவது தேயிலை, ரப்பர் இந்த மாதிரியான ஏற்றுமதி பொருட்கள் எல்லாத்தினுடைய பெறுமதியும் வந்து அதிகரித்து நிறைய நாடுகள் எங்களுடைய பொருட்களை வந்து கொள்ளுறவு செய்து 33,710 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி
அறிவிப்பு விட்டிருக்கணும். ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை அது வந்து கொழும்பில் இருந்து வர பத்திரிகையில் வந்து பெரிய தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வந்திருக்குது. நேற்று பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லி நம்மளுக்கு லாபம் இல்லை, நஷ்டத்திலான இயங்குது, எங்களை யாருமே கவனிக்கிறதும் இல்லை, எங்களுடைய பொருட்களை யாருமே வாங்குறீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லுது 33,710 கோடி ரூபாய் எங்களுக்கு லாபம் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ சொல்லுங்க, அதிசயமா இல்லையா? இலங்கையில் நடந்த இன்னும் ஒரு அதிசயம், சஜித் பிரேமதாசா தமிழில் பேசினது. அதாவது மேதின கூட்டத்தில் வந்து தமிழில் பேசினது. அவர் தமிழில் பேசினது அதிசயம் இல்லை, அதொரு செய்தி என்று சொல்லி எல்லா தமிழ் பத்திரிகைகளையும் வந்து முன்பக்கத்தில் பெரிய தலைப்புச் செய்தியெல்லாம் போட்டு, அதுவும் சும்மா போடாமல் கட்டங்கட்டி பெட்டி செய்தியாக போட்டு அதுக்கு சிவப்பு கலர் பெயிண்ட் எல்லாம் அடித்து சஜித் பிரேமதாசா தமிழில் உரையாற்றிட்டார் என்று சொல்லி பெரிய சந்தோஷம் அவைக்கு. அதாவது வந்து இலங்கையில் வந்து தமிழ் உத்தியோகபூர்வமான மொழி, உத்தியோகபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் கற்கிறது வந்து ஒரு அவசியமானது. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன உத்தியோகபூர்வமான மொழி என்று சொல்லி 15-20 மொழிகளாக இருக்குது? இல்லை, இருக்கிறதே 3 தான், தமிழ், சிங்களம், ஆங்கிலம். இந்த 3 மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமை. அதிலே மிக முக்கியமாக வந்து பொதுமக்களுக்கு சேவையாற்ற நினைக்கிறார்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுறார்கள், இந்த மாதிரி ஜனாதிபதி வேட்பாளராக நின்று ஜனாதிபதியாக வரணும் என்று சொல்லி கனவில் இருக்கிறார்கள். எல்லாருமே வந்து அந்த உத்தியோகபூர்வமான மொழிகளை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமானது, மிகவும் இயல்பானது. அவர்கள் அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளாமல் எனக்கு அதெல்லாம் தெரியான்னு சொன்னால் தான் நாங்கள் ஆச்சரியப்படணுமே தவிர, அவர் தமிழ் கற்றுட்டார், தமிழில் கதைச்சிட்டார்னு சொல்லி நாங்கள் ஆச்சரியப்படுறதுலையோ முன்பக்கத்தில் வந்து பெரிய கொட்டை எழுத்தில் தலைப்புச் செய்தி போடுறதுலையோ வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஏன் எல்லா பத்திரிகைகளும் வந்து ஆச்சரியப்பட்டு செய்தி போட்டு வச்சிருக்கிறோம்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் வந்து ஆங்கிலமும் பிரெஞ்சும் வந்து உத்தியோகபூர்வமான மொழிகளாக இருக்குது. கனடாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும், எல்லா பொறுப்பில் இருக்கிறவர்களும் வந்து 2 மொழிகளையும் வந்து சரளமாக கதைப்பினோம். உதாரணமாக கனேடிய பிரதமர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஆங்கிலத்தையும் பிரெஞ்சையும் வந்து சரிசமமாக சரளமாக கதைப்பார். ஆங்கிலம் எவ்வளவு சரளமாக கதைப்பாரோ அதே மாதிரி சரளமாக பிரெஞ்சு கதைப்பார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிசயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு மாநிலங்களில் வரக்கூடிய பத்திரிகைகள் வந்து எங்களுடைய கனடா பிரதமர் பிரெஞ்சு கதைச்சிட்டார்னு சொல்லி தலைப்புச் செய்தி போடுறதும் இல்லை, அதுக்கு கட்டம் கட்டி கொட்டை எழுத்தில் போடுறதுமே இல்லை. ஆனால் இலங்கையில் மட்டும்தான் இப்படியான அதிசயங்கள் நடக்கும். ஆறாவது தப்பி தவறி ஒரு வாரத்தை தமிழில் கதைச்சிட்டா போதும், உடனே அது ஒரு பெரிய அதிசயமாக கருதுறது. அது எல்லாத்தையும் விட சஜித் பிரேமதாசா இப்போ அறகுறையா தமிழில் கதைச்சு அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வந்தவர் எனக்கு புரியவே இல்லை. தமிழில் கதைச்சா போல தமிழ் மக்களுக்கான எல்லா உரிமைகளையும் அவர் வாங்கி கொடுத்துருவாரா? ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ கதைக்காத தமிழா? அப்படி கதைச்சு போட்டு அவர் என்ன செய்தவர் தமிழ் மக்களுக்குன்றது உலகத்துக்கே தெரியும். எனவே அப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசா வந்து இப்போ தமிழில் உரையாடுறதால வந்து இங்கே எதுவுமே மாறப்போறது இல்லை. அப்படி ஒருத்தர் தமிழ் கதைக்கிறதால அவருக்கு தமிழ் மக்கள் மேலே பாசம் இருக்கண்டோ இல்லை தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர் தீர்த்து வைப்பார்னு சொல்லியோ அர்த்தம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருப்பார். ஆனால் அப்படி எதுவுமே செய்யலையே. ஏன்னு சொன்னால் அவர் கதைக்காத தமிழா? எனவே வந்து இந்த மேடைகளில் வந்து தமிழ் கதைக்கிறது, அப்புறம் யாழ்ப்பாணம் போயிட்டு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு ஷர்ட்டை கலட்டி போட்டு உள்ளுக்க போகிறது, பிறகு தமிழாக்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது, இப்போ இந்த அங்கே இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறது, இந்த மாதிரி கூத்துகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே இதயபூர்வமாக என்ன உதவி செய்ய முடியுமோ, எப்படி பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அப்படி முயற்சி செய்கிறது தான் உண்மையாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, எத்தனையோ தமிழ் ஊர்களில் பேர் எல்லாத்தையும் மாற்றி சிங்கள பேராக மாற்றி கொண்டு வாரீங்கள். அதை நிப்பாட்டி போட்டு அந்த தமிழ் பேர்களை அப்படியே இருக்க விட்டாலே போதும். நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக அது இருக்க முடியும், தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக அது இருக்க முடியுமே தவிர மேடையில் வந்து நின்று அறகுற தமிழ் கதைக்கிறதால இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்லை. அதெல்லாம் ஒரு செய்தி என்று சொல்லி முன்பக்கத்தில் கொட்டை எழுத்தில் போடுறீங்க பாருங்க பத்திரிகைகள், உங்களை சொல்லணும். மன்னார் பகுதியில் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்திருக்குது. இது உண்மையாகவே அதிசயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய அதிசயம்தான். அது என்னென்னு சொன்னால், ஒருத்தருடைய சொத்தை வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதாவது 9,30,00,000 ரூபாவை முடக்கப்பட்டிருக்குது. இது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல அதிசயம்தான். ஏன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட நபர் வந்து நீண்ட காலமாக வந்து வர்மக்கோட்டில் வாடியிருக்கார். அதாவது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டத்தில் வந்து வீடு எடுத்து அதில் வாழ்ந்து கொண்டிருந்துக்கிறார். அதுக்கு பிறகு திடீரென்று அவருக்கு நிறைய பணம் எல்லாம் வர ஆரம்பிச்சு, நிறைய காசெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு, இங்க கடத்தகுதியோட சேர்ந்த ஒரு வீடும், பிறகு அங்கால இன்னும் ஒரு இடத்துல வந்து தனி ஒரு பங்களா வீடும், பிறகு வாகனங்களும் என்று சொல்லி திடீர் பணக்காரர் ஆயிட்டார். அப்ப நீண்ட காலமாக வந்து பரம ஏழையாக இருந்த ஒரு ஆள் வந்து திடீரென்று பணக்காரராகி கோடீஸ்வரனாகி இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறார் என்று சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். அதை என்ன ஏதென்று கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அவர் மீதான விசாரணைகள் வந்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறதால அதை பற்றி நான் மேலதிக விவரங்களை நான் சொல்ல விரும்பல. இருந்தாலுமே வந்து அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்க
சொல்லக்கூடிய விஷயம். பொதுவா வந்து ஒரு குற்றவாளிய வந்து கைது செய்து கொண்டு போயிட்டு, காவல்துறை நிலையத்தில வச்சு அடிச்சு, உதைச்சு, தலகளா கட்டி தொங்க விட்டு, சித்திரவதை செய்து போட்டு, திருப்பி ரிலீஸ் பண்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இந்த மாதிரியான மோசமான தண்டனைகள் குடுக்குறதும் பார்க்க, இந்த மாதிரி சொத்துக்கள முடக்குறது, அவருக்கு பயண கட்டுப்பாடுகள விதிக்கிறது, அவருடைய பாஸ்போர்ட்ட வந்து முடக்குறது, அவருடைய டிரைவிங் லைசென்ஸ முடக்கி அவர வாகனம் ஓட விடாம செய்றது, அவருடைய சமூக அந்தஸ்த வந்து குறைக்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள கையாண்டு அந்த குறிப்பிட்ட நபர வந்து திருத்தி எடுக்க முடியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டிய ஆட்கள் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கினும். அவர்களுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டா உண்மையிலேயே வந்து சந்தோஷப்படலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அரசாங்க மருத்துவமனைகள்ல வேலை செய்யணும் தானே மருத்துவர்கள். இவே வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி போகும்போது வல்வல்லண்டு பாயிறது. பிறகு அதே நோயாளி, அதே டாக்டர் பின்னேரம் போல அவருடைய தனியார் மருத்துவமனை இருக்கும் தானே, அங்க போன உடனே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பணிஞ்சு குழஞ்சு அவரை வரவேற்பார். இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரி நாடகம் போடுற ஆட்கள் இந்த சொத்துக்களை முடக்கினீங்கன்னு சொன்னா எல்லா மருத்துவமனைகளும் வந்து அந்த மாதிரி இயங்கும். அதே மாதிரி குறுகின காலத்துல வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அளவுக்கு அதிகமான ஆட்களை வந்து பஸ்ஸுக்குள்ள ஏற்றி அடைஞ்சு கொண்டு போய் அளவுக்கு அதிகமான வேகத்தில் போய் ஆக்சிடென்ட் பட்டு தேவையில்லாமல் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிற அந்த பஸ் கம்பெனிகள் உரிமையாளர் இருக்கணும் தானே, அவைண்ட எல்லா சொத்துக்களையும் பிடிச்சி முடக்கி விட்டீங்கன்னு சொன்னா, அவைண்ட பஸ் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு மாசத்துக்கு அடைச்சி வச்சு விட்டீங்கன்னு சொன்னா நாடு உருப்படும், நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும். இந்த மாதிரி சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டிய நபர்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இலங்கையில் இருக்கணும். அதை நான் சொல்றதை விட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லுவீங்கள் அந்த மாதிரி. எனவே அன்பான உறவுகளே, நீங்க சொல்லுங்க, இலங்கையில யார் யாருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கினா நாடு உருப்படும்? உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.